மாசம் கல்யாணம், ஆவணி மாசம் கல்யாணம், ஆவணி மாசம் கல்யாணம், ஆவணி மாசம் கல்யாணம், கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். என் முன்னாடிக்கு பொருள் வாங்கினா பார்த்தாது, கடையே தூக்கி அங்கே வச்சா கூட அவளுக்கு வெடியாது. இதேதான் எப்போ பார்த்தாலும் கடைக்கு போனா எதனா வாங்க எதனா வாங்கினா நான் பணம் கொட்டி வச்சுக்கிதான். ஐ வேறு மாமா, வேறு மாமா, பொண்ணு தரங்க எங்க மாமா? பொண்ணு எங்க மாமா? பொண்ணு இரு 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 தர இரு. அப்ப ஒன்னேட்டா 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 இல்ல அடிச்சுவான். உடனே உடனே கடைக்கு பொருள் டக்குன்னு எடுத்து கொடுக்குதுங்க. அப்ப நீ தரமாட்டல தரமாட்டல. மஞ்சு மஞ்சு மஞ்சு. பைத்துக்கார போய் என் பொண்ணை கேட்கறேன், அவ்வளவு சீப்பாகுது என் பொண்ணு இந்த பைத்துக்கார போய் கொடுக்குதுக்கா. ரெண்டே தாண்டா தெருவா. என்னக்கா பார்த்து ஒரு வாரம் ஆச்சு, எப்படி இருக்கீங்க? நான் இருக்கட்டும் இருக்கட்டும். உன் தம்பி ஏன் இப்படி இருக்கான்? ஆமா, நேற்று ஊர்ல இருந்து வரும்போது கூட பெனாத்தி இருந்தான். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ரோட்ல போற நாய் எல்லாம் அடிக்கிறான், செடி கொடி எல்லாம் அடிக்கிறான், தெரு தெருவா ஓடுறானே, என்னன்னு பாருமா. ஐயோ அப்படியே பண்றான். முதல்ல போய் எங்க அப்பான்னு சொல்லணும். ஆமாம்மா, சீக்கிரம் போய் அப்பாண்ட சொல்லி ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்கம்மா. இந்த நேரம் பார்த்து எங்க வீட்டுக்கார கூட எங்கேயும் வெளியே போய்கிறாருக்கா. என்ன பண்றதுனே தெரியலையே. எங்க சுத்தி அந்த பையனை ஆளை காணுமே. அமாவாசை எங்க தான் போனா? ஏய் அமாவாசை, என்ன பொண்ணு வேற நிக்குது? ராணி ராணி, என்னம்மா? நான் வீட்டுக்கு போலான்னு நினைச்சேன், நீயே கடையில வந்துட்ட. நல்லவேளை வா. ஒண்ணும் இல்லம்மா, அமாவாசை தாம்மா தேடிங்கிறேன். எங்க போயிறானே தெரியல அந்த பையன். ஆமாப்பா, இந்த அக்கா கூட சொன்னாங்க, அவன் நாயில அடிக்கிறான், கோயில அடிக்கிறான், தெரு தெருவா ஓடுறான் அப்படின்னு. வந்து என்னன்னு கேளு வா. இப்ப எங்கம்மா இருக்கிறான் அவன்? யாருக்கு தெரியும்? அவன் ஏதோ ஒரு பொண்ணு பேரை சொல்லி காலையிலேயே பெனாத்தி நின்றாமா. அது காதல் பைத்தியமா இருக்குன்னு நினைச்சேன். இப்ப என்னடானா உண்மையான பைத்தியமாவே இருக்குதா? சரி எங்க இருக்கிறான்னு தேடுவோம்பா. சரிக்கா, நானும் போய் எங்க அப்பா கூட தேடுறேன். இந்த பக்கமா வந்தா புடிச்சு ஏவன. அதெல்லாம் நான் பிடிக்க மாட்டேமா. அவன் எல்லாரும் அடிக்கிறான், அப்புறம் என்னையும் அடிச்சான், நான் என்ன செய்யறது? வா தம்பி, அத ஓட பாரு. எங்க வாமா வாமா வாமா. புடிச்சா அவனை பிடிக்கணும். என்னம்மா அந்த தெருல வந்தான்னு சொன்னா ஆளை காணுமாமா? இந்த பக்கம் தான் ஓடுனா. ஓடுனானா? மஞ்சு 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 மஞ்சு. அது வர்றோம் பாருமா. அமாவாசை, ஏ அமாவாசை, ஏய் அமாவாசை, ஏ அமாவாசை நில்றா. என்னம்மா ஆளை காணா? எந்த சந்தில போனான்னு தெரியல. அம்மா நீ போயிட்டியா? வீட்டுக்கார கூப்பிட்டு வாமா. வீட்டுக்கார கூப்பிட்டு வந்தாதான் சரி வருது. மாப்பிள நில்லு மாப்பிள. என்னாச்சு மாப்பிள? அமாவாசைக்கு பைத்தியம் முடிச்சு மாப்பிள. எங்க இருக்கு அமாவாசை? எங்க இருக்கானா? அவன் பின்னால நானும் ராணியும் ஓடி ஓடி எங்க கை கால்லாம் வலிக்குது. நீதான் வரணும் மாப்பிள, அவனை பிடிக்கணும். ஏய் டோங்கிரி கண்ணா, அவன் ஓடாம என்ன பண்ணுவான்? பின்ன கல்யாணம் பண்ண வைக்க சொல்லும்போது கல்யாணம் பண்ணி வச்சியா? குடிச்சிட்டு நீ மாட்டு சுத்தி கந்த எங்க பையன் துண்டு பிடி எடுத்து புக்குன்னு அடிச்ச. இப்ப அவன் பைத்தியமா தான் அவன். மாப்பிள அப்படிலாம் சொல்லாதீங்க மாப்பிள. டேய் துண்டு பிடி வாயா, உன் வாயால என்ன மாப்பிள்ளன்னு சொல்லாதரா. வாய் குப்பிச்சுன்னு வந்து கூப்பிடறா. எப்ப பாரு பீடி புடிச்சிட்டு வந்து மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு நாத்தடிக்குது இல்ல? சொல்ல மாட்டேடி உங்க அப்பா கிட்ட? சின்ன வயசுல இருக்கும்போது என்னை போய் பல்லு விளக்குன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி போய் பைய சுத்திமா, இவனுக்கு போய் நான் சொல்லணுமா? மாமா இப்படி அசிங்கமா திட்டலாமா? பாரு மாப்பிள்ளைக்கு இருக்கிற அக்கறை உனக்கு இருக்குதா பாரு. நீ எல்லாம் என் பொண்ணு. டேய் சுண்டலி முஞ்சா, அக்கறை எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏண்டி இதோட அசிங்கமா திட்டு அந்தால? மாப்பிள வா மாப்பிள போய் தேடுவான். எவ்வளவு திட்டி திருந்துறானா பாரு டொங்கிரி கண்ணா. என்னையும் திருத்தருவா அலைய விடுறான் பாரு. மஞ்சு நீ கல்யாணம் பண்ணாம விட மாட்டேன். மஞ்சு நீ கல்யாணம் பண்ணாம விட மாட்டேன். என்ன ஊரா? ஏய் என்ன ஊரா? ஐயோப்பா ரத்தம் வந்துச்சா. இந்த பைத்துக்கார பையன் போய் நான் பிடிச்ச பாரு கோய்த்து போய் அவங்க அப்பா புடின்றான். அதனால நான் பிடிச்சேன். இவன் ஒரு பைத்தியம் அவன் ஒரு பைத்தியம். போங்கடா. ஐயோ எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நான் போலாமா? எரியுது. அந்த பேபி எங்கலாம் பாரு. துட்டை வாங்கிக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகும். எங்கடா தேடுறது ஒண்ணுமே புரியலையா? எங்க போனான்னு தெரியல. முத்தம்னா சரி. கைய பாரு கசமாலாம் ரத்தம் 10 வருஷம் ஆச்சு என் கையில ரத்தம். எங்கடா போயிருந்தா? புள்ள பண்ண வேலைடா. அவனை சேர்த்து பிடிச்சதா இந்த பாரு ரத்தம். சேர்த்து பிடிச்சா கஷ்டம்னா? கஷ்டல ஒரு இடிச்சான் போய் வேண்டாம் மிளகா. அந்த ரத்தம் முதல் துட்டு கொடு. 500 ரூபாய் கொடு. போய் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். என் புள்ள அப்படிலாம் பண்ற ஆளு கிடையாது. அவன் கூப்பிட்ட குரலுக்கு நிற்பான். ஏய் அவன் மனுஷனா புச்சா நிப்பான். பைத்தியக்கார பையா அவன் தான் பைத்திய மென்டல் ஆகி சுத்தி நிக்கிறான். ஓடுறான் ஒடையாறான், நாய் அடிக்கிறான், போய் அடிக்கிறான். என்ன அடிக்காத குறை அப்படியே சேர்த்து புச்சம் ஊதி விட்டு போனடா. என் பிள்ளை அப்படிலாம் அடிக்க மாட்டான். சீன் போடுறியா? எதா துட்ட மாப்பிள குத்துலாமா? குடு மாப்பிள 500 ரூபாய். பாவம் டாக்டர் கிட்ட போயிட்டு வரட்டும். குத்துலாமா? அம்மாவாசையில் வந்து அறவேக்காடு குத்து வச்சு போல கேக்குற. நேற்று உங்க அப்பா நினைச்சீங்க அடிக்கடி? ஆமா குத்து வச்சு மாதிரி தான் கேக்குறேன். பொண்ணு குத்து வச்சுக்கிறேன்ல. அது ஏன் வேஸ்ட்? அதுக்கு மேல நீ வேற காசை கேக்குற. ஏமா ராணிய
மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுமா, குத்தானு விட்ட காசு. என்ன சொல்றது, கொடுத்துதான் இந்த நிலைமைக்கு வந்துக்கிறேன். கொடுத்து தொலைங்க. என்னடி அப்படி பேசுற போல இருந்து கடைசியில இப்படி பேசுற? வந்து அழுவத்தேன்னு குழம்பு போச்சு. மாப்பிள்ளை வந்தா கறி கஞ்சி தான் போடுவாங்க. என்கிட்ட இருந்து கரகத்தில் தான் இருக்கிறேன். இல்ல இப்படி நீ கொடு. ஏய், என்ன மாமனாரும் அம்மாவும் மறுபடியும் கதை பேச சொல்லிக்கிறீங்களா? கை எரிதா கசமாலம். இந்த பாரா, நான் போட்ட ஹாஸ்பிட்டலுக்கு யோசனை பண்ணி கொடுக்குறீங்களா? உள்ள எல்லாம் உள்ள பண்ண வேணாடா. டேய் பைத்தியக்காரா, அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் சேகல நீ பைத்தியம் ஆயிடுவ. ஏய், இவன் கூட நாடி உனக்கு அடிக்கடி பேசி வாடி, அவனை போய் கண்டுபிடிப்போம். நீ அவனை பொழகரம் பாரு. டைனோசர் மூக்க எங்க அப்பன் சத்தம் கேக்குது, மறைஞ்சுக்குவோம். வேலை கையில அடிபட்டுச்சு தானே 500 ரூபா கொடுத்தேன். அப்படியே வந்துக்கிற ட்ரீட்மெண்ட் பண்ணாம. ஏய், நான் ஊசி போடுவேன், ஊசி போட மாட்டேன். அது ஏன் சௌகரியம் ஒண்ணு, என் உடம்பு என் ரத்தம். நான் போறேன், வைகுறா. யோ, உன்னெல்லாம் ஏமாத்திட்டு காசு வாங்கி மாட்டான். அது தெரியல, ஊசி போல நம்ம மேல அக்கறைப்படுற. என் மச்சான் எங்கேயா மச்சான் கட்டியா நில்லு போதி உக்காந்துக்கிறான் மச்சா. ஏய் அம்மாச்சா இறங்குடா. உங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன். ஒளிஞ்சுங்கிறானா? பைத்தியக்கார குடும்பத்துல அன்னைக்கே புண்ணு எடுக்கூடாதுன்னு சொன்னாங்கய்யா. இவளும் பைத்தியம், அவனும் பைத்தியம், நீ ஒரு பீடி பைத்தியம். ஏய், கீழக்கு போற இல்லையாடா நீ? நான் இறங்க மாட்டேன்டா, போடா. டேய் அக்கா சொல்றா, இறங்குடா அமாவாசை. அக்காவா நீ? ஆயா தானா? என்னங்க அக்காவை போய் ஆயான்றா? பைத்தியமா இருந்தாலும் கரெக்டா சொல்றான். என்னதான் ஏமாத்தி உங்ககிட்ட கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆயாமே தான்ங்கிற. என்னைய பார்த்தா உனக்கு ஆயா மாதிரி இருக்கா? பின்ன அவனை பார்த்தா பேய் மாரி இருக்குது, உன்னை பார்த்தா ஆயா மாரி இருக்குது. குடும்பமா இது? உன்னை பார்த்தா கூட தாத்தா மாதிரி இருக்குது. நான் என்ன சொன்னேன்? கரெக்டா சொன்னம்மா, இதாம்மா சரியான அடி. ஏய் அமாவாசை, அவளை உயரத்துல இருந்து விழுந்தானா கை கால் கூட தேராதுடா. இறங்குடா அமாவாசை, இறங்குடா. ஏய் பேபிமா, கடுப்பேத்தி கிடக்காத. அவனை ஏரியாப்ல போய்க்கிறான், எட்டி தோற தூரத்துல தான்ங்கிறான். குச்சி ஈத்தாக்கே போய் போறான். உயிர்ந்தா கை கால் போடுன்ற, கபாலம் அடி போடுன்ற. என்ன வெறுப்பேத்திங்கிறீங்களா? ஏய், நீ வீட்டுக்கு வரையா இல்லையே? இந்த பைத்தியம் கூட கூடாதுன்னு சொன்னேன். அப்பா பார்க்கணும், தம்பியை பார்க்கணும், வந்து என் தலையை வாங்குறீங்க. எனக்கு மஞ்சு வேணும். மஞ்சு நான் கல்யாணம் பண்ணாதான் இருப்பேன், இல்லைன்னா இந்த மரத்துல இருந்து கீழே வந்து செத்துருவேன். மானே, இந்த உயரத்துல இருந்து விழுந்தானா நீ சாக மாட்ட, கை கால் தான் முடியும். அப்படியா? அப்பன்னு நான் உயரத்துல போய் குதிக்கிறேன். நான் கரெக்டா குதிக்கிறேன்னு பார்த்து சொல்லுப்பா. டேய் டேய் ஏமா, நான் தான் கூப்பிடுறல தம்பியா. தம்பியை கூப்பிடல, உன்னதான் கூப்பிடல தத்தர. என்னம்மா அப்பா பார்த்து இந்த மாதிரி சொல்லிட்ட? பின்ன கீழே இருந்தா நீ சொன்னதால இப்ப மேலே ஏறி உட்காந்துக்கிறான். கீழே விழுந்து என்ன ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? இருக்கிற சுத்தலாம் வித்து மோர் கறி குடுக்கலான்னு பாக்குறியா? எனக்கும் ஒண்ணும் போடல, இவன் சும்மா நொய் நீங்கிறான். ஏடி பட்டு வாடா போடா சொல்லிட்ட? என்ன கோவத்துல அப்படித்தான் வரும், வீட்டுல அப்படித்தானே சொல்லியிருந்தேன். இப்ப வெளியே வந்து கோவம் அதிகமா வந்துருச்சு, அதான் அப்படி சொல்லிட்டேன். யோ உரிச்ச காடை, இன்னைக்கு உன்னை சுட்டே துண்டுருவேன். டேய் தேவாங்க, கேரங்க போறே இல்லையாடா? வந்ததுக்கு எதனா ஒரு கஞ்சி சாப்பிட்டு போலான்னு பார்த்தா நீங்க என்ன வந்ததுல இருந்து கத்த விட்டுக்கிறீங்க? உனக்கு கல்யாணம் தானே வேணும், நீ ஆசைப்பட்ட மஞ்சுவோ கட்டி வைக்கிறேன், இறங்குடா. ஓ, நீ இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க, கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டேங்கடா. அவனே, இந்த மத்து மேல சத்தியமா சொல்றேன், நீ இறங்கின உடனே உனக்கு கல்யாணம்டா. இந்த மத்த மேல சத்தியம் பண்ண அப்ப கல்யாணம் பண்ணி வைப்பில்ல? இது நான் இறங்குறேன், வா புடி. இதே மாதிரி காமெடி பார்க்கணும்னா தகவல் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் பேரன் பேர்லயே ஆரம்பிச்சுட்டேன். இங்க வட தக்காளி, இவர் தான் எனக்கு எல்லா உதவியும் செய்யறாரு. இவர் தகுதியில் தான் நான் இதை வச்சுக்கிறேன். முக்கியமா நம்ம ஸ்டேஷன்ல 2 பேரும் நடிக்க போறாங்க. பாப்பா பேபி வா. ஆமா சார், எங்க வீட்டுக்காரம்மா பேரு சின்ன குழந்தை, என் பேத்தி பேரு சின்ன வெங்காயம். நான் எல்லாரும் பேரையும் சொல்லிட்டேன். என் பேரை நான் உனக்கு சொல்லவே இல்லையா? என் பேரு வேலு. இத்தனை எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களா, அதே மாதிரி என் தக்காளி சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க.